Welcome to Time Out with Basu, the 14th episode. Sorry I took a long time to get this going, but the unique feature of this particular episode is it is not online, in person. And today we have the poster boy of table tennis. I would rather say the Rajinikanth of table tennis. I would like to introduce Padma Shri Sharath Kamal, and it is an absolute pleasure to have him in our studio today. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஷரத், நிறைய வச்சுருக்கோம் கொஸ்டின்ஸு. எனக்கே நிறைய தெரியணும் உங்களை பற்றி. நீங்கள் ஏதோ 4 வயசில் ஏதோ ஆரம்பித்தா தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அங்கேருந்து ஆரம்பித்து உங்கள் சைல்ட்ஹுட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அப்பா தான் என்னோட கோச்சு. ஸோ ஹீஸ் அ துரோணாச்சாரி அவார்டி, ஸ்ரீனிவாச ராவ் and Muralidhar Rao. The brothers, Rao brothers, they're known as the Rao brothers. So they started coaching back in the 80s. So அப்பயே வந்து a few state level players they were coaching. So slowly over the years they have coached some Olympians, international players like Chetan P. Babur, N.R. Indu, S. Raman. இவங்களை எல்லாரையும் கோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்போதே என்னை கிளப்புக்கு கூட்டிகிட்டு போவார். பிகாஸ் ஈவினிங்ஸ் ஸோ தட் ஐ டோன்ட் ட்ரபிள் மை மாம். ஸோ ஈவினிங் கூட்டு போவார். தென் ஐ ஸ்டில் ரிமெம்பர் லாட் ஆஃப் பீப்புள் சே அந்த வயசில் நான் வருவேன்னா தே வில் ஜஸ்ட் பி பிளேயிங் வித் மீ, நாட் டேபிள் டென்னிஸ் பட் சும்மா அப்படி விளையாடுவேன். அண்ட் ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் வேர் மை டேட் இஸ் லிஃப்டிங் மீ அப் அபவ் த டேபிள் அண்ட் நான் விளையாட்டுருக்கேன். ஸோ 4 வயசு 4.5 வயசாக வந்து அந்த டைமில் ஆடிருப்பேன். அப்படி ஆட்டிருந்தேன். தென் அப்போது பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கேயும் கோச்சிங் சென்டர் இருந்தது. எங்கள் அப்பா கோச்சிங் சென்டர் பத்மாவதியிலும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கே நிறைய பசங்க ரெகுலராக விளையாடுவாங்க, ஸ்கூல்லையும் விளையாடுவாங்க. சேத்தன் பபூர் வாஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் பத்மா சேத்தன் பபூர், ராமன். ஸோ அவங்க விளையாடுருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் தேர் இன் தட் ஸ்கூல். ஸோ ஒரு by 10 years of age I started playing for கொஞ்சம் சீரியஸாக ரெகுலராக. 10 இயர்ஸ்ல சீரியஸாக ஆரம்பிச்சிட்டிங்க? சீரியஸ்னா in the sense I had a lot of interest to the sport. Everyday போயிட்டு நானே staying there for a long time and playing. By under 12 I was state number 1. Wow. Under 14, under 17 மூணுத்துலேயுமே state champion and state number 1. Played for Tamil Nadu but never made it big into the national level. அந்த இதில் வரவே இல்லை. ஜூனியர்ஸில் நேஷனலில் பண்ணவே இல்லை. I'm one of the only players, one of the few players, late bloomer, very late bloomer, only by the age of 20. Okay. I played first time national teamக்கு வந்திருந்தேன். Okay. So by இந்த 10th standard முடிக்கும்போது தான் வந்து I had to make a decision. நம்ம ஊரில் சயின்ஸாக, அதுவும் ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. ஸோ என்னோட கசின்ஸ் எல்லாமே யூஎஸ் தான். அது இந்த லைன் தான், இன்ஜினியரிங் யூஎஸ். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் தே ஆஃபர்ட் மீ இது ஃபார் இஃப் ஐ கெட் 60% இன் 12th ஸ்டாண்டர்ட் சீட் கொடுத்துரும் அப்படின்னாங்க. ஃபேர் இனஃப். பட் தென் மை பேரண்ட்ஸ் வாண்டட் மீ டு டிசைட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஏன்னா ஐ கேன் கிளியர்லி சி தட் மை டேட் வாஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் நான் இன்னும் டிடி விளாடணுன்னு. மை மாம் வாஸ் ஓகே, படிச்சுட்டு நீ வெளியூர் போயிடு. ஏன்னா உங்கள் சிப்லிங்ஸ் யாராவது டிடி விளையாடுறாங்க? என்னோட தம்பியும் இருக்கான். தம்பி ஆல்சோ he was playing for the Indian team. He had a shoulder injury. So name என்ன? Rajat Kamal. Rajat. So and then he joined the Indian team as a video analyst. Wow. Number sports mechanics Ramki அவர்கிட்ட he was working with him. Then he was independently doing it for the Indian table tennis team for a couple of years. And now he's my coach. So எங்க உடல் மண்ணுக்கு உயிர் டிடிக்கு ஃபேமிலியே கொடுத்துட்டீங்க. So அந்த 10th standard when they let me decide, I said I want to play table tennis அப்படின்னு. I still remember அந்த 6th standard 7th standardலாம் மார்னிங்ஸ் 6 மணிக்கு எங்கள் அப்பா எழுப்பிட்டு இருப்பேன். நான் போய் எழுப்பேன் எங்கள் அப்பாவை. ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நைட் லேட்டாக வந்தார், இஸ் வெரி டயர்ட் விட அப்படின்னா. எங்கள் அப்பா டயர்டாகவே ஏஞ்சி இல்லை அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளோட இது அவனை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீல் கெட் அப் அண்ட் ஹீல் டேக் மீ எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. பேரண்ட்ஸ் அண்ட் ஐ மீன் பிரதர் எங்கள் பிரதர் அவங்க எல்லாருமே வந்து ஃபுல் டைம் இன்டு டேபிள் டென்னிஸ் தான். வி ஆர் கம்ப்ளீட் டேபிள் டென்னிஸ் ஃபேமிலி. சித்தப்பா, அப்பா, நான், என் தம்பி எல்லாருமே கம்ப்ளீட்லி இன்டு டேபிள் டென்னிஸ். ஸோ ஸ்கூல் முடித்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு லாலா காலேஜ் சேர்ந்தேன். லாலா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா.
அப்போ சத்யசீலன் சார் தான் நல்ல சப்போர்ட்டிவாக. அந்த பர்ட்ரம் ஒரு பெரிய டோர்னமெண்ட். பர்ட்ரம் அது அடிச்சு கொடுக்கணும். அதை அடிச்சு கொடுத்துட்டா மீதி இயருக்கு எல்லாமே ஓடி கிடச்சிரும். அது அடிக்கலைன்னா மீதி எந்த டோர்னமெண்ட்டும் ஓடி கிடைக்காது. பட் யா தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் தே. அந்த பர்ட்ரம் டோர்னமெண்ட்கான ஒரு இது இருந்தது. நீங்கள் பர்ட்ரம் விளையாண்டிங்களா? விளையாடிருக்கேன். நான் ஸ்கூலில் இருக்கும்போது வின் பண்ணேன். அப்படி நான் 12th இருக்கும்போது வின் பண்ணிட்டேன். ஸோ அதனால அவர் இமீடியட்டாக நீங்கள் தான் வந்து சேரணும் அப்படின்னு. ஸோ 12th ஃபர்ஸ்ட் இயர் வின் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபினான்ஷியலி எங்கள் அப்பாவால் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா என் தம்பியும் விளாட்றான், நானும் விளாட்றேன். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ட்ரைனிங், ட்ராவலிங் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து வாஸ் கெட்டிங் டூ மச் ஆஃப் அ பர்டன் ஆன் ஹிம். ஸோ அவர் 12th முடிக்கும் போதே சொன்னார், சரி நீ காலேஜ் படி, ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு சேர முடியுமோ சேர்ந்துரு இந்தியன் ரயில்வேஸில் அப்படின்னாரு. சரி 1 year நான் படித்தேன், யூனிவர்சிட்டிலாம் விளாட்னேன், ஆல் இண்டியா வின்னர்ஸ் ஆனோம். அது ஆகிட்டு ரயில்வேல போய் சேர்ந்தேன், சதர்ன் ரயில்வேஸ். ஜாயின் தேர் as a டிக்கெட் கலெக்டர். ஓகே. ஸோ நம்ம தோனியோட ஸ்டோரி கொஞ்சம் வரும் அதில். அதே மாதிரி தான் மாம்பழம் ஸ்டேஷனில் as a டிக்கெட் கலெக்டர். யா. ஸோ 1 year and 8 months I worked with them. Then in that 1 year and 8 months was a big transformation. So in the 10th அப்புறமா when I decided that I want to be a professional player, என்னோட the complete outlook into life மாறிடுச்சு. ஏன்னா அந்த டெசிஷன் நான் எடுத்தேன். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த ஃப்ரீடம். அண்ட் அந்த டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகிறது வந்து இப்போ லாஸ்ட் 10 years இஃப் யூ சே யூர் இன் டு த ஸ்போர்ட்டிங் ஃபீல்ட், எஸ் தே அண்டர்ஸ்டாண்ட். எஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸா, வேலைக்கு என்ன பண்ணுற, இல்லைனா யூனோ வாட் யூ டூ ஃபார் ஏர்னிங் அப்படிதான் கேட்பாங்க. இது இட் டசன்ட் அந்த மாதிரி ஒரு ஏர்னிங் கெரியரே கிடையாது ஸ்போர்ட்டில். இட் வாஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தானே. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஹாபி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் அது. ஸோ அந்த டைமில் when I made the decision, it was against கொஞ்சம் அந்த சொசைட்டி அண்ட் அந்த. ஸோ that drove me even further. இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணியே காமிக்கணும் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டட் ஒர்க்கிங் மார்னிங்ஸ். ஒன்ஸ் காலேஜ் வந்த அப்புறமா மார்னிங் நியர்லி 4-5 hours ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 hours இருக்கும். அப்போ ஃபிட்னஸ் சென்ட் பீச் கிரவுண்டில் தான் பண்ணிருப்பேன். ஓகே. ஸோ அது கிளப்பு பக்கத்துலேயே வரும். ஸோ சென்ட் பீச் கிரவுண்டில் முடிச்சுட்டு தென் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கோ ஹோம். தென் அகெயின் கொஞ்சம் காலேஜ் போனோம் ஆஃப்டர்நூன். அது போயிட்டு தென் அகெயின் ஈவினிங் ப்ராக்டிஸ். ஸோ ஃபுல்லி ஜாம் பேக்ட். டெடிகேட்டட் டு டிடி. 3 செஷன் விளையாடணும். 3 செஷன் டிபிக்கல். அந்த 3 செஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, அது எப்படி இருக்குன்னா, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் 6 to 7 எங்களோட ஃபிட்னஸ் இருந்தது கிரவுண்ட். அப்போது எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது. ஸ்ட்ரென்த்து ஒரு வாரத்தில் 1 or 2 days பண்ணுவோம். நிறைய அஜிலிட்டி, ஏன்னா எங்களோட டேபிள் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அஜிலிட்டி இருக்கிறதுனால எய்தர் வில் கோயின் ஃபார் இந்த 5K அந்த மாதிரி போவோம், ஆர் இல்லைனா கோன் ட்ரில்ஸ், ஸ்டாப் ரன்னிங், இந்த மாதிரி ஃபிட்னஸ், ஜென்ரிக் அந்த ஷட்டில் ரன்னிங், அந்த டைப் ஆஃப் ஃபிட்னஸ். அண்ட் அது இல்லைனா சர்க்கியூட் ட்ரைனிங். ஸோ ஒரு 4 எக்ஸசைஸ் எடுத்து 6 to 7 ஃபுல்லாக ஃபிட்னஸ். 6 to 7 ஃபிட்னஸ் இருக்கும். பிரேக் இருக்குது, ஒரு 30 minutes பிரேக்கு. திருப்பியும் போயிட்டு 7:30 அந்த மாதிரி ஆரம்பிப்போம். அது எங்கே ஆடுவீங்க? மயிலாப்பூரில் யங் மேன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் சொல்லிட்டு மயிலாப்பூரில் 7:30 to 9:30, 10 அந்த 2.5 hours மார்னிங் ஃபிட்னஸ் முடிச்சுட்டு. அது அந்த டைமில் தெரியாது. we just did it. அந்த what I'm trying to say is அந்த ஒரு டிரைவ் டு எக்ஸல் வந்து வண்டி ஓடி இருக்கு. இல்லை, ஆல்சோ அது எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருந்த என்வாயர்மெண்ட் மற்ற பிளேயர்ஸ்க்குமே இருந்தது. அதுதான் that is what I was very lucky to have a group of people who were driven. Okay. So அது வந்து again thanks to my coaches தான். Both my father and uncle, they always made sure like-minded people came together, and if somebody was not in that அந்த wavelengthல இல்லைன்னா அவங்க கிளப்லேயே எடுக்க மாட்டாங்க. அவங்க they were quite strict to that. That was a basic requirement. That was a basic requirement. இங்கே வந்தால் ஒர்க் பண்ணணும், ரிசல்ட் வரதோ இல்லையோ, we should be willing to work hard. So we were a bunch of ஒரு 10 to 12 players. All competitive. அதில் வந்து ஆல்ரெடி எனக்கு சீனியர் வந்து என்ஆர் இந்துன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. she was India number 1 but never the national champion. அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணுன்ற ஒரு இதில் அந்த ஒரு டிரைவில் அவங்க she was leading the force எங்களுக்கு. ஸோ நாங்கள் we were following. ஸோ அந்த 10th standard கப்மாலேருந்து இந்த கைண்ட் ஆஃப் இந்த ப்ரொஃபஷனல் இது ஈவினிங்கும் திரும்பி வந்து ப்ராக்டிஸ். யா. ஸோ மத்தியானம் இது முடிப்போமா, 10 o'clock அப்படி முடிப்போம். தென் ஃபினிஷ், கெட் பேக் ஹோம், ஈட், ரெஸ்ட் லிட்டில் பிட். திருப்பியும் காலேஜ் பை அரௌண்ட் 2-2:30.
காலேஜுக்கு ஒரு 1 or 2 hours போவோம். மோஸ்ட்லி போக மாட்டோம். ஏன்னா ஓடி கழிச்சோம். ஈவினிங் காலேஜில் இருந்தேன். ஸோ அப்படி போயிட்டு தென் ஈவினிங் அகெயின் 4:30 to 9:30 இருக்கும். 9:30 இருக்கும் கிளப்பு. பட் நாங்கள் அவ்வளோ நேரம் விளையாட மாட்டோம். ஏன்னா 3 டேபிள் தான். 3 டேபிளில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 4:30 நான் போயிடுவேன். 4 to 4:30 போயிடுவேன். ஏன்னா தென் ஐ கேன் பிளே அண்டில் ஒரு 5:36 வரைக்கும். தென் ஐ டேக் அ பிரேக். ஏன்னா மீதி பசங்க விளையாடுவோம். தென் அகெயின் அரௌண்ட் 7:30 அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிச்சுட்டு தென் வில் கோ. ஸோ தட் வாஸ் ஹவு த ஹோல் அந்த டைமில் த ரெஜிம் வாஸ். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு செஷன் வந்து ஒரு 2 hours மேலே போக அவசியம் கிடையாது. ஏன்னா யுவர் மைண்ட் அண்ட் பாடி டசன்ட் கம் டுகெதர். யா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஃபிட்னஸ் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிரேக். இல்லைனா டேபிள் டென்னிஸ் இஃப் ஐம் கம்பைனிங் 2 sessions ஃபிட்னஸ் அண்ட் இது அட்லீஸ்ட் 1 hour பிரேக் வித் குட் நியூட்ரிஷன் இருந்தால் தான் நெக்ஸ்ட் செஷன். இல்லைனா அந்த செஷனுக்கு போவானான்ற இதில் வந்துட்டேன். ஸோ அந்த 10th standardலேருந்து ஸ்டார்டட் பீயிங் ப்ரொஃபஷனல் இன் டு திஸ் லைன். அண்ட் ஸோ இட் நியர்லி டுக் மீ 5 years. காலேஜ் 2nd year 3rd year ஆல்மோஸ்ட் 3rd yearக்கு தான் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் கால் ஃபார் அ சீனியர் நேஷனல் ட்ரைனிங் கேம்ப். அப்போ என்ன வயசு? 20 தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு எலிட் சர்க்கிளில் ஜாயின் பண்ணுறீங்க. ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட்டு நேஷனல் டீம்லேருந்து ஒரு கால் வருது. யூ கேன் ஜாயின் ஃபார் த கேம்ப் விச் இஸ் 16 member கேம்ப். அப்போ 2002 காமன்வெல்த் கேம்ஸ்க்கு. ஓகே. ஸோ அப்போலாம் காமன்வெல்த் கேம்ஸ்னால் என்னென்னு கூட தெரியாது. ஸோ அப்போ தான் கேம்புக்கு போனேன். Out of the 16 in the league, they had a match, selection match மாதிரி வச்சாங்க. அந்த இதில் வந்து I finished in the top 6. So they called me for the second camp. Team members 4 members, 2 extra members. நான் ஒன்று அருபா ஒரு சீனியர் பிளேயர். So that was the beginning of my journey. So அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து மை ரேங்கிங் வாஸ் அரவுண்ட் 17-18 அந்த மாதிரி இருந்தேன். அந்த ட்ரைனிங் கேம்ப்க்கு அப்புறமா ஐ ஃபினிஷ்ட் இன் number 4. I played my first finals. I lost to S. Raman in the finals. ராமன் எங்கள் ஸ்கூலில் ஒரு ஐ திங்க் நான் 7th படிக்கும்போது ஒரு 8th நினைக்கிறேன். தட்ஸ் அ டைம் வி ஸ்டார்டட் டேபிள் டென்னிஸ். வாவ், இஸ் மை சீனியர். லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் அண்ட் கோச். இப்போ ஸோ சேத்தன் பாபு நிறைய டியூவல்ஸ் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். பட் அவர் கொஞ்சம் சீனியர். சேத்தனுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 years சீனியர் இருப்பார். ஸோ அவரோட தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நான் 2002 and 2003 ஐ லாஸ்ட். ஓகே. அண்ட் தட் வாஸ் த இயர் வென் ஐ கேம் டு இந்தியா நம்பர் 4 இந்தியன் டீமுக்குள்ளே வரேன். 2003க்கு அந்த இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது ஐ ஒன் அரவுண்ட் 3 national tournaments and the national championships. அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் யார் ஆனீங்க ஃபைனல்ஸ் வந்து ராமன் ஷுட் ஹவ் கம் பட் ஹீ லாஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த செமிஃபைனல்ஸ் டு another player, ரன்பீர் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ விளையாடுறதில்ல. ஃபர்ஸ்ட் டைட்டில். ஆமாம், தட் வாஸ் 2003. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஹேட் பிளிஸ்டர்ஸ் ஆன் த ஃபீட். ஸோ எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா தான் கோச்சாக இருந்தார். நான் சொல்லவே இல்லை, மேட்ச் டோர்னமெண்ட் எல்லாம் சொல்லவே இல்லை. டோர்னமெண்ட் முடிஞ்சு ப்ரைஸ் செரிமனிலாம் முடிஞ்சு எல்லாம் நான் கொஞ்சம் நொண்டுறேன். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் காலில் பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் தட் டு டிஸ்டர்ப் அஸ். யூனோ, இருக்கட்டும், பெயின் இருக்கட்டும், பரவாயில்ல, வில் கோன்ற ஒரு இது இருந்தது. நோ பெயின் நோ கெயின். எக்ஸாக்ட்லி. விட்டா உங்களை நான் நைட் வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்போம் போட்டுருக்கு. இல்லை, ஒரு 10 நேஷனல் டைட்டில்ஸ். நாங்களாம் சின்ன வயசில் அந்த தேனா பேங்க் அண்ட் கமலேஷ் மேத்தா பார்த்து அவர் 8 டைட்டில்ஸ், நீங்கள் இப்போ சாரி அவர் 8 டைட்டில்ஸ், நீங்கள் 10 நேஷ்னல் டைட்டில்ஸ். திஸ் இஸ் ஐ மீன் இன்க்ரெடிபிள் அச்சீவ்மெண்ட். அது எவ்வளோ 2003 ஃபர்ஸ்ட் டைட்டில், 2022 10th டைட்டில். ஸோ ஜோக்கோவிச் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இயர் ஒரு டைட்டில் ஷுவராக இருக்கப்படுற 20 வருஷத்தில் 10 டைட்டில்ங்கிறது ஒரு விளையாட்டு இல்லை. ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் 2004 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிங்க. 2006 இந்தியாவுக்கு சிங்கிள்ஸில் கோல்டு மெடல். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த 2004 வின் பண்ணோம் காமன்வெல்த் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியா காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்புக்கும் காமன்வெல்த் கேம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சாம்பியன்ஷிப் இஸ் ஒன்லி ஃபார் டேபிள் டென்னிஸ் ஈவெண்ட்ஸ். அண்ட் குவாலிட்டி கேட்குறேன். எஸ், பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா பை 2002 காமன்வெல்த் கேம்ஸ்க்குள்ள வந்து டேபிள் டென்னிஸ் ஆரம்பிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2002 தான் இருந்தது. ஓகே. அதுக்கு முன்னாடிலாம் வந்து காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸ் வாஸ் த மேஜர் டோர்னமெண்ட். அது எல்லாருமே இங்கிலாந்து இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அங்கே வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 2002க்கு அப்புறமா காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸ்க்கும் காமன்வெல்த் கேம்ஸ் இது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நடந்தது.
ஸோ 2004 அதை வின் பண்ணிவிட்டு 2006 போகும்போது இட் வாஸ் லைக் an எக்ஸ்பெக்டேஷன். ஓ இவன் வின் பண்ணியிருக்கான், நான் வின் பண்ணியிருக்கேன், ஸோ ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட் ஒன் மோர் டைம் அப்படின்னு. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வேர் லைக் ஆல்சோ கான்டெம்ப்ளேட்டிங், இப்போ இவன் ஃப்ளூக்கில் வின் பண்ணிட்டான் ஏதோ வந்தது அந்த இதுவும் அந்த 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 கிரிட்டிசிசம் அந்த இதுவும் இருந்தது. ஸோ அந்த 2006 நாங்கள் டீம் ஃபைனல் சிங்கப்பூரில் வந்து இந்த சைனீஸ் பிளேயர்ஸை மாற்றி சிங்கப்பூரியன் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அவங்க அந்த இமிக்ரெண்ட் இது வச்சுருக்காங்க. ஸோ இப்போது அதெல்லாம் பேண்டு, பட் அந்த டைமில் தேர் ஸ்டில் லூப் ஹோல்ஸ் இன் த சிஸ்டம், ஸோ தே குட் டூ தட். ஓகே. ஸோ நல்லா விளையாடுற சைனீஸ் பிளேயரை எடுத்துன்னு வந்து வேறு ஸ்டேட்டில் போய் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ சிங்கப்பூரை வந்து அப்போது வேர்ல்டு நம்பர் டாப் 40 ஒரு பிளேயர் தான். நாங்களாம் 150, 130, 200 இந்த மாதிரி ரேங்கிங் எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் வரோம் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் உள்ள. அவனெல்லாம் அடிக்கவே முடியாது. அவனுக்கு 2 இப்போது டீமில் வந்து 5 சிங்கிள்ஸு. ஸோ நம்பர் 1 பிளேயர் வில் பிளே 2 சிங்கிள்ஸ், நம்பர் 2 பிளேயர் வில் பிளே 2 சிங்கிள்ஸ், நம்பர் 3 பிளேயர் வில் பிளே 1 சிங்கிள் அந்த மாதிரி. ஸோ அவனுக்கு 2 சிங்கிள் போயிடும், அவன் எங்களை 2 பேரும் ஈஸியாக அடிச்சிடுவான். ஸோ நாங்கள் மீதி 3 சிங்கிளை கன்வெர்ட் பண்ணோம். ஓகே. அந்த மீதி 3 சிங்கிளை கன்வெர்ட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு போய் விளையாடுறேன், அவங்களோட செகண்ட் பிளேயரோட நான் தோற்று போயிட்டேன். விச் மீன்ஸ் தட் ஃபெல்லோஸ் 2 சிங்கிள்ஸ் வில் கோ அண்ட் ஸோ 0-2 டவுன். அங்கேருந்து டேர்ன் பண்ணி நான் அந்த பிளேயர் அடித்தேன், அந்த வேர்ல்டு நம்பர் டாப் 40 பிளேயர் நான் அடித்த உடனே நான் செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தே வந்து என்ன நம்ம என்ன வின்னே பண்ணிட்டுமா அப்படின்னு. பிகாஸ் தட் வாஸ் த கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல கிடையாது. எஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த 5வது மேட்ச் இட் வாஸ் a clear one-sided match. ஏன்னா the amount of pressure they came into, they were the favorites, 2-0 ahead, 2-all பண்ணிட்டோம். அந்த ப்ரெஷரில் சோமதி வின் பண்ணுறேன். ஸோ அந்த டீம் வின் பண்ணோன்னே இட் பிகேம் ஒரு சடனாக ஆல் ஆஃப் அ சடன் எங்கே இந்த டேபிள் டென்னிஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது கான்ஃபிடன்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஆல்சோ சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மீதி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் IOA அஃபிஷியல்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து டேபிள் டென்னிஸ் நல்லா பண்ணுறாங்களா அதை ஃபாலோ பண்ணுறது மேப்பில் போட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் சிங்கிள்ஸ்லேயும் ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ சிங்கிள்ஸ் ஃபைனல்ஸில் வந்து நான் அன்றைக்கி காத்தால எனக்கு 4:30 மணிக்கு முழிப்பு வந்தது. 2:30க்கு மேட்ச், வெரி மச் 2:30க்கு மேட்ச், ஆஃப்டர்நூன் 2:30 மேட்ச். அன்றைக்கி ஈவினிங் க்ளோசிங் செரமனி. ஸோ ஒன் ஆஃப் த லாஸ்ட் மேட்சஸ். மார்னிங் 4:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு, ஒன்றும் தூங்க முடியல, ஹார்ட் இஸ் பீட்டிங் அப்படியே. ஐ வெண்ட் அவுட் ஃபார் அ வாக், போய் கொஞ்சம் ஜஸ்ட் வாக்ட் அரவுண்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தென் அகெயின் ட்ரைட் ஸ்லீப்பிங். ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் அப்படி தூங்கினேன். தென் ஐ கோ டு த ஹால், வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அந்த ஸ்டேடியம். ஜஸ்ட் நான் இன்னும் என்ட்ரு ஆகல, ஃபீல் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது தென் ஐ see all the big names of இந்தியன் ஸ்போர்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், எல்லாம் உட்காந்துட்டு அண்ட் தேர் லைக் ஃபுல்லாக டே. அஃப்கோர்ஸ் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ தட் ஆடட் அப் டு த இது. பட் இன் தி எண்ட் that support was what finalsla or he is an Australian player, the local boy, the Chinese 40th rank. This boy that beat that boy, the Australian beat that Chinese. Australian beat that Chinese. Sorry, Singaporean. Yeah, Singaporean. Yeah, our win பண்ணனே then it became a level playing field, right? Okay. So it can go anyways அப்படின்ற மாதிரி. So but him being a local I thought he'll have more support, but these people made a lot of noise. நம்ம Indian contingent itself made a lot of noise. So அந்த win was memorable. அதை win பண்ணிட்டு 2006 அதை win பண்ணிட்டு வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறேன். ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, சொந்தக்காரங்க எல்லாருமே கம்ப்ளீட்லி ஜாம் பேக்ட் ஏர்போர்ட். டேபிள் டென்னிஸ் பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், சீரியஸாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டாங்க, யாராவது ஃபிலிம் ஸ்டார் யாராவது வராங்களா என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டில் ஹேவ் அ வீடியோ கிளிப்பிங். எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஸ்போர்ட்டில் வந்து ஒரு ரஜினிகாந்த்னு சொன்ன மாதிரி போயிட்டு அந்த ஹைட்டை வந்து பாரை மேலே தூக்கி வச்சதுனால தானே அந்த ஸ்போர்ட்டே எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ. ஆமாம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், தட் வே. தேங்க்யூ. ஸோ அது 2006லேருந்து அந்த காமன்வெல்த்தோட ஜேர்னி அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி 2010 பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்தது காமன்வெல்த் கேம்ஸ். ஸோ அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அங்கே வின் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸு அந்த அங்கே 2006 வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஏன்னா நோபடி நாங்கள் யாருமே பிக் பிளேயர்ஸ் ஃபேவரட்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். 2010க்கு வரும்போது ஐ குட் ஃபீல் த பர்டன்.
ஐ குட் ஃபீல் அந்த reigning champions. ஆமாம். அண்ட் எல்லாம் ஹோம் சப்போர்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே இன்னொரு கோல்டு வின் பண்ணும்போது டபுள்ஸில் வின் பண்ணோம் கோல்டு. வி பீட் தட் சிங்கப்பூரியன் பேர். அந்த சிங்கப்பூர் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு சைனீஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு 40, ஒரு டாப் 40, ஒரு டாப் 20, 2 பேரை எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டானுங்க. ஸோ we didn't have that caliber to beat them at that point in time. டீம்ஸில் சிங்கிள்ஸில் I lost out to the better player and I got the bronze medal. டபுள்ஸ் கோல்டில் டபுள்ஸ் ஃபைனல்ஸில் வந்து வி பீட் தட் சிங்கப்பூரியன் பேர். ஓகே. அந்த 2 பேர். Who was your partner? சுபஜித் சஹா சொல்லிட்டு ஃப்ரம் கேல்கட்டா. ஸோ நாங்கள் when we beat them, I had lost my semi-finals ஒரு 30 minutes before and my doubles was in doubles-ஓட ப்ரிப்பரேஷன் I had to start. ஸோ தோத்தேன், இங்கே வின் பண்ணுறேன். அந்த ஹோல் எமோஷன்ஸோட ஒரு சூப் ஆயிடுச்சு. And I see my wife, mother, everybody in the stands, then I go completely out of my, I just jump over the barricades. I just a crazy guy. I'm like celebrating like a crazy guy. And when the national anthem started, I couldn't control my tears. அந்த எமோஷன்ஸ் எதுவுமே அடிச்சுக்க முடியாது. அது ஏன் why are you crying அப்படின்னா you don't know. It's just that music when it plays and then when the flag goes up, it feels like நம்ம நாட்டுக்காகவே இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு and so many people are proud of what you've done. They feel like நம்ம வீட்டு பையன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸ் ஹேவ் தீஸ் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். We've done so much for table tennis in India, and literally a lot of kids today take up to table tennis after seeing your achievements. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நீங்கள் பியாங்யாங் நார்த் கொரியாவில் போயிட்டு ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த நார்த் கொரியானாலே நாங்கள்லாம் இன்டர்நெட்டில் என்னெல்லாமோ படிச்சிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் தயவு செய்து சொல்லு. ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் டேபிள் டென்னிஸ் வைஸ் we've had some decent relationship. 90s வந்து we've had North Korean coaches coaching the national team. The amount of fitness அவங்க பண்ணுற வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மிலிட்ரி டைப், ஆர்மி டைப். ஆமாம், ஓவராக பண்ண வைப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் early 2000 90 minutes ஃபுட்பால் மேட்ச் ஆட வச்சாரு. வெயிலில் ஆட வச்சாங்க, 10 மணி வெயிலில். தோத்த டீமுக்கு the team who lost had to go 1 hour running around the ground. அது வெயிலில் ஏன் தோத்தேன்னு பனிஷ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி பிளேயிங் ஃபுட்பால் அந்த வெயிலில் வந்து பனிஷ்மெண்ட் தான். On top of it, தோத்தா வந்து, so that was how hard. mentally they break you first. They'll break you down. So அந்த நார்த் கொரியா டோர்னமெண்ட் நாங்கள் போகும்போதே வந்து கொஞ்சம் பயந்து தான் போனோம். பட் ஆல்சோ எப்படி தைரியமாக கிளம்பி போனீங்க? உங்கள் வீட்டில் விட்டாங்களா? அது அவங்களுக்கு தெரியாது. என்னன்னா இது வந்து அந்த டிப்ளமேட்டிக் இதில் போகிறோம். ஸோ இந்தியன் எம்பசி டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங் தேர். அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசி, இந்தியன் அந்த மிஷன் வந்து they'll take care of us completely. பட் அதுலேயும் பிரச்சனை வந்தது. என்ன ஆயிடுச்சுன்னா, you can get into North Korea only through 2 places. One is Beijing, the other is Moscow. இது 2 வழி தான் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ சைனாலேருந்து பீஜிங்லேருந்து எவ்ரி 3rd day or 4th day தான் ஃப்ளைட் இருக்குது. அங்கே மாஸ்கோலேருந்து எவ்ரி 1 வீக்குக்கு ஒரு ஃப்ளைட் தான். அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. உள்ளே போகவே முடியாது. ஸோ உள்ளே போயிட்டு ஃபோனெல்லாம் கான்வெஸ்டிகேட், ஃபோன்லாம் கொடுத்துடணும், அங்கேயே கொடுத்துடணும், ஏர்போர்ட்லேயே கொடுத்துடணும். ஃபோன் அண்ட் மொபைல், இது லேப்டாப் ஏர்போர்ட்லேயே கொடுத்துடணும். they'll have it in the locker. You go back when you're leaving the country. So you can't contact anyone. No. லேண்ட்லைன்ல வீட்டுக்குலாம் ஃபோன்லாம் அடிக்க பண்ணலாம். அவங்களோட லேண்ட்லைன் இப்போ முன்னே ட்ரங்க் கால்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், ஒரு நம்பரை சொல்லணும், இந்த நம்பருக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு. 1 minute இவ்வளோ சார்ஜஸ் ஏதோ சொல்லுவாங்க. பட் வித்தின் 2-3 minutes the call also get disconnected. அதுக்கு மேலே பேச முடியாது. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியிலாம் சுற்றி பார்த்தீங்களா? ஒன்றும் கிடையாது. டேபிள் டென்னிஸ் அவ்வளோதான். நீங்கள் நார்மல் பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியும், பண்ணக்கூடாது. அதான் கண்டிஷன், பண்ணக்கூடாது. they cannot come and ask you. அவங்க அந்த பசங்களாம் வந்து கேட்பாங்க, ரப்பர்ஸ் எதாவது இருக்கா அது இதுன்னு கொடுப்போம். பட் அதை வாங்குறது கூட அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வாங்குவாங்க. ஸோ எங்களோட யூஸ்ட் ரப்பர்ஸ். ஸோ நாங்கள் இப்போ நான் விளையாடுறது ரப்பர்ஸ்லாம் வந்து எப்படின்னா ஐ வில் சேஞ்ச் எவ்ரி 15 days 20 daysக்கு நான் சேஞ்ச் பண்ணுவேன். டோர்னமெண்ட் விளையாடு ஐ லைக் டு ப்ளே வித் ஃப்ரெஷர். இப்போ டேபிள் டென்னிஸ் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து
wood இருக்கும், நடுவில் wood. That wood will be made of பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. that wood will be made of a combination of some carbon layers and the wood by itself. இப்போதான் கேள்விப்பட்டேன் அந்த ராக்கெட் wood ரப்பர்லாம் ஒரு காஸ்ட்லி அஃபேர் தான் இல்லை, ஒரு சராசரி மிடில் கிளாஸ்லேருந்து வர பசங்களுக்கு அது ஒரு காஸ்ட்லி அஃபேர் தான். காஸ்ட்லி இப்போ ஆயிடுச்சு. டென்னிஸ் மற்ற ஸ்போர்ட்லாம் இன்னும் காஸ்ட்லியர். பட் டேபிள் டென்னிஸ் எடுக்கலாம்னா you never look at table tennis as an expensive sport. ஏன்னா ஒரு சிம்பிள் ஸ்போர்ட், டேபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நார்மல் டேபிள் ஆடுறது ஒன்று, ராக்கெட்ல ஆடுறது ஒன்று, இந்த என்ன டெனர்ஜிங்கிறாங்க, அதுங்கிறாங்க. ஸோ இப்போ வுட்டே வந்து கிட்டத்தட்ட நல்ல வுட், இப்போ பட்டர்ஃப்ளைலாம் வுட் பார்த்தீங்கன்னா வந்து 20,000லாம் இருக்கு, 20,000-30,000 கூட இருக்கு. 30,000க்கு ஐ டோன்ட் நோ என்ன இருக்கு. பட் இப்போ நான் விளையாடுற பிளைலாம் வந்து அரௌண்ட் 9,000, 10,000. பட் நான் ஐ யூஸ் த பிளை ஒன்லி ஃபார் 6 months. அதுக்கு மேலே எனக்கு அது சாஃப்ட் ஆகிடும். பேசிக்லி அந்த இட்ஸ் கிரிக்கெட் மாதிரி தான், அந்த பட்டு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தென் யூ டோன்ட் ஹேவ் தட் பஞ்ச் இன் தட். ஸோ ஐ சேஞ்ச் எவ்ரி ஒரு 6 monthsக்கு. ரப்பர் வந்து 15 நாளைக்கு ரொட்டி மாற்றுவீங்களா? அதோட கம்மியாக கூட மாற்றுவோம். டோர்னமெண்ட்டாக போயிட்டு இருந்தோம்னா ஐ லைக் டு பிளே. யூஸ் ஆகணுமா? எனக்கு ஐ லைக் டு பிளே ஃப்ரெஷ் ரப்பர்ஸ். சில பேர் இருப்பாங்க அவங்க 2 நாள் ஆடிட்டு விளையாடினா நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரெஷ் ரப்பரில் விளையாடினா தான் த கிரிப். நார்மலாக ஃப்ரெஷ்ஷில் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஏன்னா அது கேட்டபுல்ட், அந்த நம்ம ஒட்டுறதுனால க்ளூ பண்ணுறதுனால அந்த பால் வாங்கி போகிற எஃபெக்ட் நிறைய ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் ஐ மே நோ, நீங்கள் என்ன ஃபோர் ஹேண்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன பேக் ஹேண்ட்? நான் ஐம் வித் ஆண்ட்ரோன்னு ஒரு கம்பெனியில் இருக்கேன், ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி. ஐ பிளே வித் வெரி ஹார்ட் ரப்பர்ஸ், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் ரப்பர்ஸ் என்ன பண்ணுன்னா இட் வில் கிரியேட் மோர் பவர் அண்ட் ஸ்பின். பட் நம்ம ஜென்ரேட் பண்ணணும், நம்ம ஜென்ரேட் பண்ணணும். சாஃப்ட்வேர் ரப்பர்ஸ் போனோன்னா ரப்பர் ஜென்ரேட் பண்ணோம் ஸ்லோவாக, பட் அவ்வளோ இம்பாக்ட் இருக்காது. There will be more control in that shot. Now, basically, it's like sponge மாதிரி. The more it attracts, the more control you have, and then you throw it in a decent way. என்னோட கேம் கண்ட்ரோல் கேம் கிடையாது. I'm more an attacking player. Okay. So அதனால I like to have very hard rubbers. Both sides, huh? Both sides. Both sides. I have that. இப்போ ரப்பர் பார்த்தீங்கன்னா வந்து 3,000, 4,000 என்னோட ரப்பர்ஸ். இந்த டெனர்ஜிலாம் போனீங்கன்னா 6,000, 7,000லாம் இருக்கு. ஓகே. ஸோ என்னோட ரப்பர்ஸ் ஐ சேஞ்ச் ஒரு 15-20 டேஸ்க்கு. வெறும் ட்ரைனிங் பண்ணுறேன்னா 15-20 டேஸ் ஆடுவேன். டோர்னமெண்ட் போகிறேன்னா 1 week கூட மாற்றிடும். நீங்கள் அந்த மாலாங்கோடலாம் ஆடிருக்கீங்கல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ்ங்க என்னோட கெரியர்லேயே. வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் எந்த மேட்ச். 5 வாட்டி ஆடிருக்கேன். 4 வாட்டி 0-3 or 0-4. ஒரு கேம் கூட வின் பண்ணதில்லை 4 வாட்டியுமே. இந்த ஒலிம்பிக்ஸில் தான் ஐ ஈக்குவல்ட் him 1-all and the third game went into a tie breaker. அந்த டை பிரேக்கரில் பார்த்தேன் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக he took a time out. After that time out he shifted gears, gained momentum, and that put me down. And the time out was very very strategic, very very good time out. வீடியோஸ்லாம் பார்த்தேன் யூடியூப்ல. அன்பிலீவபிள். One of the best players. So I think அந்த மேட்ச்ல வந்து more than the technical aspect, it was the intent that I showed in that match, which எல்லாருமே வந்து பேசுறாங்க. அது அந்த மேட்ச் நான் உன்னை பார்த்து பயப்படல, நான் உங்களோட சண்டை போட வந்திருக்கேன். அதேதான் அந்த இது. அண்ட் ஆல்சோ அந்த பிலீஃப், ஓகே ஷரத் வந்து மாலாங்கூட இப்படி ஆடுறான்னா நம்மளும் சைனீஸ் பிளேயர்ஸை வின் பண்ணலாம், இந்த டாப் பிளேயர்ஸ் வின் பண்ணலான்ற ஒரு பிலீஃப் வந்து லாட் ஆஃப் இண்டியன்ஸ் ஃபெல்ட் இட் த்ரூ தட். ஏன்னா அந்த மேட்ச் நான் தோத்துட்டு ஐ லாஸ் தட் மேட்ச். அண்ட் நான் வெளியில் வரும்போது டவலை தலையில் போட்டு இப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா அந்த கோச் ஃப்ரம் பிஹைண்டு வந்து ஏய் சூப்பராக ஆனடா இன்றைக்கி, ரொம்ப நல்லா ஆடினேன் அப்படின்னா. நான் டவல் இப்படி போடா எப்பவுமே இப்படி தான் தோத்துட்ருக்கேன், நல்லா விளையாடுறேன், ஐம் கெட்டிங் கார்னரிங் தெம் அண்ட் தென் லூசிங், இதே தான் 20 வருஷமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஐ ஜஸ்ட் த்ரூ த டவல் அண்ட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் பேக்கிங் மை பேக் அண்ட் ஐ வாக்ட் அவுட். கொஞ்சம் கோவமாகவே போனேன். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஏன் கோச்சிக்கிற ஆடியில் முடிஞ்சது. வென்ட் டு த சேஞ்சிங் கூல் டவுன்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். தி அமௌண்ட் ஆஃப் மெசேஜஸ் ஆன் மை வாட்ஸ்அப் அண்ட் சோஷியல் மீடியா வாஸ் phenomenal. We feel so proud of what you did. அது நானே அந்த மேட்ச் பார்த்தேன், இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஐயோ இன்னும் கொஞ்சம் அதுதான். ஸோ அப்போ தான் எனக்கே ஐ ரியலைஸ்ட், ஓ திஸ் இஸ் வாட் ஐ டிட். மேஜர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இந்தியா. ஆமாம்.
ஸோ அதுதான் இது வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க எது உன்னோட ஃபேவரட் மேட்ச், எது யூ திங்க் இஸ் த பெஸ்ட். ஸோ ஈச் ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு யூனோ தே வில் பி ஒன் இது. பட் இந்த மாலாங் மேட்ச் வந்து ஐ திங்க் இட்ஸ் பியாண்ட் ஆல் மை அவர்கிட்ட வந்து ஒரு கேம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா. And the way I could close, the way I could put that pressure on him, corner him, not let him play what he likes to play. Like அவரோட கேம் அட்டாக்கிங் கேம், பட் அந்த அட்டாக்கே அவரை பண்ண விடாம டச்சிங் him close to the net, getting him close and then me attacking and அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணி அந்த டைம் அவுட்க்கு அப்புறமா he took that extra இது and went for those shots. இல்லை இவன் என்னை அடிக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு he went for those shots. அதுக்கப்புறமா தென் எனக்கு கேஸ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம அவங்க ஃபெசிலிட்டிஸ் வேறு, நம்ம ஃபெசிலிட்டிஸ் வேறு, நம்ம ப்ரிப்ரேஷன் வேறு, அவங்க ப்ரிப்ரேஷன் வேறு. நீங்கள் அவங்க சொந்த முயற்சியில் இவ்வளோ பண்ணதே வந்து எக்ஸ்ட்ராடனரி. இன்றைக்கி ஐ ஹோப் அந்த டேபிள் டென்னிஸ் ரெவல்யூஷன் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் உங்களை ஹியர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ சம்திங். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க வை சைனா இஸ் டாமினேட்டிங் அப்படின்னு. ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட், looking at the fitness aspect, first thing, okay, tradition இருக்கு, அவங்க they play a lot of table tennis 1960s ல the champions are, but the fitness aspect with their build and their genetics, அது பற்றி anything you would like to contribute about? Because I do know that அவங்க அந்த fast twitch muscles, Mongolian race அதெல்லாம் இருக்கு, but anything what you think number we can take from there? கண்டிப்பாக. ஐ மீன் டேபிள் டென்னிஸ் இஸ் சம்திங் நவ் விச் இஸ் வெரி டியர் அண்ட் நியர் டு மீ. நானும் விளையாடு. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஸ்போர்ட். நிறைய பேர் டேபிள் டென்னிஸ் வந்து இது ஒரு ஆஃப்டர் நைட்டு டின்னர் சாப்பிட்டு கூட போயிட்டு விளையாடலாம், இது ஜாலியாக ரெக்ரியேஷனாக விளையாடலாம். ஆனால் இது ப்ரொஃபஷ்னலாக ஆளுன்னா நெட்டு வாங்கிடும். அந்த பார்த்து அந்த 1.5 டேபிள் போட்டு ட்ரில் பண்ணுறதெல்லாம் இல்லை. இட் இஸ் ஃபிசிக்கலி வெரி 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 டிமாண்டிங். அண்ட் லைக் எனி அதர் ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட், இப்போ அஃப்கோர்ஸ் கிரிக்கெட்டுக்கெலாம் வந்து டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. டேபிள் டென்னிஸுக்கும் அதே ப்ரிப்பரேஷன், அதே சயின்ஸு தேவை கண்டிப்பாக. அதில் எனக்கு எந்த வித டவுட்டுமே கிடையாது. அது பண்ணால் நம்மளும் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளும் வேர்ல்டு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ்லேயோ ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயோ வில் பி அ டெஃபினட் கண்டெண்டர். ஏன்னா நம்ம பசங்க ஹார்ட் ஒர்க்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அந்த வழி தாங்க இன்னும் கரெக்டாக தெரியணும். அது கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் இந்த நியர் ஃபியூச்சர். ஆல்சோ அதுதான் when we compare cricket to the other sports, the number of people playing cricket வந்து அந்த பேஸே அதிகமாக இருக்கிறதுனால your ability to find talents on the pyramid is the triangle itself is very wide. எங்களுக்கு வந்து இருக்கிறதே 20,000 பேர் 30,000 பேர். அதே இதுதான் சைனாவில் வந்து கிரிக்கெட் மாதிரி, நம்ம இந்தியா கிரிக்கெட் மாதிரி அங்கே கோடிக்கணக்கில் விளையாடுறாங்க. ஸோ அங்கேருந்து அவ்வளோ டேலண்ட்டை எடுக்கிறது வந்து வெரி ஈஸி. ஸோ நம்மளுக்கு அது அதான் நம்மளுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் வரணும். பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாடினா வில் பி ஏபிள் டு. ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அந்த ஃப்ளாட்ஸ்லாம் கூட எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் போட்டுடலாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. போட்டானாலே நிறைய பேர் விளையாடினா அதுலேருந்து ஒரு சாம்பியன் வந்து ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நீங்களே உங்கள் சார்பில் நான் வச்சுட்டேன். நீங்கள் ரிக்வெஸ்ட்டு நான் உங்களை வந்து பீப்புள் லவ் யூ, யுவர் வெல் விஷர்ஸ், யுவர் டியர் ஒன்ஸ்லாம் வந்து உங்களை பற்றி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்ப்போம்மா. ஓகே. Hello everyone, Satyan Yanshekhan here. Seeing Shardana win the Commonwealth Games as a kid and then playing along with him in the team in the same Commonwealth Games has been an absolute pleasure for all of us. And I think the best thing I like about him is in spite of being a super senior in the team, he's always been humble. He's always given the freedom and space to all of us to go and discuss anything related to the sport. I just hope that he'll play for many more years, and me and him and all the other Indian teammates can take the Indian sport to a whole new level. Hello Shardana, you are a true inspiration for all the young players. You have set a benchmark at the international level and everyone is working hard to reach that level. I'm very happy to be with you in the team for last 10 years and learned lot of things from you on court and off court, and with every year you're just proving that age is just a number. So good luck for all your upcoming tournaments and see you soon in the Porto camp. Hi Sharad, hi Basu sir, thank you for having me here. So nice talking about Sharad Kamal, so proud.
My relationship with Sharath Kamal dates back to more than 3 decades. I've been his rival on the table, a friend of the table, and admirer always. Sharath Kamal, the poster boy of Indian table tennis, and the Rafael Nadal of Indian table tennis. So many records, you name a record, and Sharath has it. And the best part is, all these records have not changed him. He's not changed a bit over the years. Like we say, Namma Sharath, always. And a perfect example that form is temporary, class is permanent, a class apart. So happy to see him still at the helm of affairs, spearheading another Commonwealth Games hunt for our country. All the very best, Sharath, and hope to see more of you in the coming days. And cheers, Basu sir. Hi, I am Rajat Kamal, the younger brother of Sharath Kamal. Our relationship has been more like friends rather than brothers. We share all our difficulties and our good times together. He's also got this immense willpower to continue playing at this high level at the age of 40 and performing quite well also. I would like to just wish him all the very best for his upcoming Commonwealth Games and his future endeavors, and best of luck. சரத் பார்த்தீங்களா, உங்களை எப்படி வந்து மக்கள் வந்து அவங்க அன்பை வந்து அப்படியே பொழிஞ்சிருக்காங்க. இட் இஸ் ஸோ ஆட்னிங் டு see ஆல் திஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியான சில கொஸ்டின்ஸ். உங்களுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதர் தென் டேபிள் டென்னிஸ் இன் இந்தியா? ஆக்சுவலாக நான் இப்போ வளரும் வயசில் வந்து கோபிச்சந்துங்க. ஏன்னா நான் அவர் 2001 ஆல் இங்கிலாந்து வின் பண்ணும்போது தட் வாஸ் த பீரியட் வென் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு கெட் இன் டு த இந்தியன் டீம். அது ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட் அந்த டைமில் வந்து இட் மோட்டிவேட்டட் அஸ் லாட். அண்ட் ஐ வாஸ் லக்கி இனஃப், ஏன்னா இந்தியன் ஆயிலில் இருந்தார் அவர். நான் அப்போ தான் இந்தியன் ஆயில் சேர்ந்தேன் 2003. ஸோ அந்த ஏர்லி இயர்ஸில் வந்து ஐ ஹேட் அ கப்புள் ஆஃப் மீட்டிங்ஸ் வித் ஹிம் தட் மோட்டிவேட்டட் மீ வெரி மச். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் சச்சினுங்க, கிரிக்கெட் பக்கம் பார்த்தீங்கன்னா சச்சின். அண்ட் ஆல்சோ இன்னொன்று நாங்கள் நிறைய கேள்விப்பட்டது வந்து அவர் டிடி நல்லா விளையாடுவார். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க அவரும் நீ டிடி மேட்ச் விளையாடினாங்க. ஸோ அவர் ஆன் கோர்ட் எஸ்பெஷலாக அந்த ஒரு தட் பீரியட் வென் யூனோ இஃப் யூ குட் வாக் வித் விக்கெட் ஆல்சோ சிக்ஸ் அடிப்பார்ன்ற ஒரு இது வந்தது இல்லை, அந்த ஷார்ஜா அந்த பீரியடில் வந்து இட் வாஸ் சூப்பர்ப். அண்ட் ஆல்சோ மோர் தென் எனிதிங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட இது தாண்டி த கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர், த கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் தே ஆர். தட் இஸ் வாட் எவ்வளோ அந்த ஹியூமிலிட்டியோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் டசன்ட் கெட் டு தேர் ஹெட். தேர் ஸோ கிரவுண்டட். அண்ட் அந்த இது வந்து ஐ ஃபீல் லைக் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இட் வாஸ் என்கிரைண்ட் அந்த இதில். ஐபிஎல் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க. இது உங்களோட ஃபேவரட் டீம்? சிஎஸ்கேங்க. தலை தோனிங்கிறீங்க. சூப்பர். எவ்வளோதான் கேவலமா டீம் இருந்தாலும் சிஎஸ்கே தான். அவங்க எவ்வளோ டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க, பெரிய டீமு. உங்களுடைய அதர் ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? பாஸ்கெட் பால், ஃபுட்பால், டென்னிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு யூரோப்பில் இருந்தவர், நான் யூரோப்பில் 14 இயர்ஸ் விளையாடிருக்கேன். அங்கே யூரோப்பியன் சர்க்கியூட் 14 இயர்ஸ் அங்கேயே இருந்தேன். ஓகே. ஐ வாஸ் விசிட்டிங் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ நியர்லி ஒரு 20 இயர்ஸ் நான் ஃபேவரட் சாக்கர் டீம் ஏதாவது இருக்கு. ரியல் மட்ரிட்ல இருந்தேன். ஸோ அப்போ அந்த டைமில் ரியல் மட்ரிட் ஃபேமஸ். ஆமாம், அப்போ விளையாடும் போது ஜிடான், பெக்கெம், ரொபர்டோ கார்லோஸ், இந்த டீம் வந்து I've seen them with around ஒரு 20 meters distance. சூப்பர் டீம் அது. டென்னிஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா? டென்னிஸ் ஃபாலோ பண்ணுவேங்க. யார்? ஜோகோவிச்சா, நடாலா, ஃபெடரருங்க? ஃபெடரர். பிகாஸ் அகைன் சேம் ஜெனரேஷன். 2004 ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகே, ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ். நான் குவாலிஃபை ஆகிட்டு அப்போ தான் போகிறேன். அப்போது ஒலிம்பிக்ஸ் என்னன்னு தெரியாது. ஏதோ குவாலிஃபை ஆகிட்டேன், ஏதோ போகிறேன். யூனோ அப்படியே கும்பலோட நோ, பிகாஸ் லேக் ஆஃப் நாலேஜ், பேசிக்லி இக்னரன்ஸ் அபவுட் ஒலிம்பிக்ஸ்னால் எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் ஜஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் த வில்லேஜ் அண்ட் சீயிங் எவ்ரி திங். சரின்னு டைனிங் ஹாலுக்கு போகிறேன். டைனிங் ஹாலுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒருத்தன் டென்னிஸ் பேக் போட்டுன்னு முடி நல்லா விரிச்சு விட்டு நல்லா வெரி நைஸ்லி பில்ட்லாம் அப்படி போகிறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சரின்னு விட்டேன். நான் போய் சாப்பாடு வாங்கும்போது தான் ஞாபகம், ஐயோ அது ஃபெடரர் அப்படின்னு.
ஏன்னா அப்போ வந்து குடிமை போட்டுட்டு பேண்டனா போட்டு விளையாடுவார்ல, முடியெல்லாம் விரிச்சு விட்டு and you don't feel that he's so big. ஓகே. But he was so broad. These tennis players-லாம் டிவில பார்க்கும்போது அவங்க தின்னா இருக்காங்க. quite thin. ஏன்னா I think அந்த கேமரா ஆங்கிள்னால. பட் நேரில் பார்க்கும்போது இஸ் ஸோ broad. And then I like சாப்பாடு எடுத்து போய் சர்ச்சிங் வில்லேஜ் அந்த டைனிங் ஹாலில் எங்கே உட்காந்துருக்காரு, நான் பக்கத்தில் உட்காந்து. ஸோ ஐ saw him, he was sitting there. அண்ட் ஒரு 3 சீட்டு ரொம்ப பக்கத்தில் உட்காந்து 3 சீட் தள்ளி போய் உட்காந்து. ஏன்னா அங்கே லாங் டேபிள்ஸ் அந்த டைனிங் ஹாலில். அது ஸோ டு சே தட் ஓகே ஐ ஹேட் லஞ்ச் வித் ராஜர் ஃபெடரர் அப்படின்ற ஒரு இதில் உட்காந்தேன். அவரு தனியாக உட்காந்தேன், நான் உட்காந்தேன். சடனாக ஒருத்தன் கிழிஞ்ச ஜீன்ஸ் ஷர்ட்ஸு தொப்பை திருப்பி போட்டுன்னு வரான், ஆண்டி ராடிக். ஸோ when you meet this kind of stars-லால you அங்கே இன்ஸ்பைரிங். உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர், தமிழ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஆக்டர் தலைவர் தானே, தலைவர் தானா? ரஜினி. என்னதான் கேவலமா படம் எடுத்தாவே அதான். ஐ பீன் a fan for him since the early days. பாஷா எல்லாருக்கும் இப்போ. பட் ஐ ஆல்சோ லைக் ஹிஸ் earlier மூன்று முகம் ஆர் ஈவன் முள்ளு மலரும். முள்ளு மலரும் யூ see a completely different ரஜினிகாந்த். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விமன் லீடில் வந்து ஓகே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, மாறிட்டே வராங்க. ஐ யூஸ் டு லைக் குஷ்பு அலாட். அவங்க ரொம்ப பப்ளியாக, அவங்க படம் எல்லாம் நல்ல இதுவாக இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அஃப்கோர்ஸ் நயன்தாரா அண்ட் சிம்ரன் கொஞ்சம் பிடிக்கும். ஏதாவது புக்ஸ் ரீடிங் ஹேபிட் உண்டா? இருக்குங்க. ஃபேவரட் புக் ஏதாவது 1-2? வென் அந்த காலேஜ் அந்த முடிஞ்சு when I was the struggling yearsல வந்து lot of reading I was doing because trying to understand what the mind can do, what personality development can, how it can help you you know transform into what you want to be. அந்த மாதிரி இதில் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ சிம்பிள் புக் லைக் what got you here will not get you there அப்படின்ற ஒரு புக் இருந்தது. ஸோ இந்த புக் வந்து எஸ்பெஷலி I was reading when I had a bad phase. 2012 வந்து I hit a lowest of the low. இந்தியன் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து 5 வருஷம் அவுட் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக அடிச்சுட்டு போயிருந்தேன், அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருந்தேன். பீப்புள் வுட் ஃபீல் லைக் ஒரு கேம் எடுத்தியா ஷரத்தோட அப்படின்ற ஒரு லெவலில் இருந்து அகேன் they lost the national championships, went down to 94 in the world ranking. Lost lot of matches for India also. Thought about retirement also. There was one thought after Asian Championship. I'm calling up my coach and saying, my coach in Germany, club coach, and saying, I don't feel like going ahead. I don't know how far can I go. அப்படின்ற ஒரு தாட்லாம் கூட வந்துருக்கு. ஸோ அந்த டைமில் படித்த புக் வந்து இந்த புக். ஸோ தட் ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது வரைக்கும் நான் இது பண்ணியிருக்கேன்னா that will not continue to go because change is something which adaptability is something which you have to constantly be doing. International இப்போ நீங்களே இவ்வளோ வருஷம் 2004லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா adaptability is what keeps you sustaining at the top. அந்த அவசியம் வந்து it's a necessity of the hour. So of course basics foundation is what it is. இப்போ forehand இப்படி ஆடணும் இப்படி தான் ஆடணும், பேக் ஹேண்ட் இப்படி ஆடணும் இப்படி தான் ஆடணும், ஸ்குவாட் இப்படி பண்ணணும் இப்படி தான் பண்ணணும். பட் அதுலேயே வந்து எனக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதில் ஹவு ஐ கேன் ஒரு 90% ஒரு 95% எப்படி ஆக்க முடியும், 95லேருந்து 98 எப்படி ஆக்க முடியும் தான் ஸ்டார்ட். ஸோ அந்த டைமில் அந்த படித்த புக்கு ஆர் ஈவன் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் கிவிங் தாட் அபவுட் ஹவ் அபவுட் சிம்பிள் திங். மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அந்த டைமில் வந்து மேட்ரிக்ஸ்லாம் வந்து ஒன்றுமே புரியாது. பட் தென் த பிளேஸ் வேர் தேர் எக்ஸ்பிளைனிங் அபவுட் த மேட்ரிக்ஸ் வந்து இஸ் வாட் யுவர் மைண்ட் இஸ் ஆல் அபவுட். தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் பேரியர் ஃபார் யுவர் மென்டல் வேர்ல்ட். That is exactly what they're telling. You want to believe that you can do this, only if you believe can you even do that. So அந்த thought process வந்து அந்த படம் பார்த்து அந்த டைமில் ஐ வாஸ் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ் ஆன் யூனோ மென்டல் இதெல்லாம். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் எஸ் ஓகே இதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள இஃப் யூ டோன்ட் ட்ரீம் டு பி அ கிங் யூல் நெவர் பி அ கிங். அப்சல்யூட்லி. யூல் ஓன்லி பி அ சோல்ஜர். ஆமாம். ஸோ அது யூ ஹாவ் டு ட்ரீம் பிக். ஏன்னா when you dream big you will work very hard. When you don't dream that big you will not
அந்த அந்த நம்மள அந்த பேரியரை வந்து நம்ம புஷ் பண்ணிட்டு மேலேயே போக மாட்டோம், அந்த பெஞ்ச் மார்க்கை தள்ளி போகவே மாட்டோம். ஏன்னா we are not dreaming, we are not thinking beyond that அந்த ஒரு லெவல். ஸோ தட்ஸ் சம்திங் விச் ஐ ஆல்வேஸ் சே. அண்ட் எஸ்பெஷலாக நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு நம்ம வந்து எப்பவுமே மாடஸ்டாகவே இருந்துடுறோம். ஆமாம், நம்மளோட திங்கிங்லேயும் நம்ம ரொம்ப மாடஸ்டாகவே இருக்கோம். இதுதான் போதும் கிடையாது. ட்ரை டு அச்சீவ். அஃப்கோர்ஸ் இட் ஷுட் நாட் பி அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸில் சொல்லக்கூடாது, நான் இது பண்ணிவிடுவேன், அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிடலாம். பட் அதுக்கு யுவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் ஸ்டாண்ட் பை வாட் யுவர் திங்கிங். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸோ அது வந்து அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வாட் ஐ கீப் டெல்லிங். நம்ம ஜென்ரலாகவே இந்தியன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். அண்ட் எஸ்பெஷலி சவுத் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் அதிகம், கொஞ்சம் பேசிவ்னு ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பேசிவ். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவாக போகலாம். ஸோ அந்த இடத்துல ஐ ஃபீல் விராட் கோலி இஸ் லைக் அந்த மாதிரி ஒரு அக்ரெஷன் வேணும். பட் அகெயின் த மிக்சர் ஆஃப் அந்த தோனி அண்ட் விராட் கோலி கேன், அந்த மிக்சர் வந்து தட் ஷுவர் சக்ஸஸ். தட் இஸ் ஷுவர் சக்ஸஸ். அது கஷ்டம். அஃப்கோர்ஸ் தோனி இஸ் தட் எவர் கூல் அண்ட் இது அந்த இவர் அந்த அக்ரெஷன், தட் இஸ் தி ரீசன்ஸ் வை they both are such strong individuals and such great players also. But as players, as budding talents, I think that is something which we'll have to, நம்மளுக்கு அக்ரெஷன் வேணும், அது கண்ட்ரோல்டு அக்ரெஷனாக இருக்கும். பார்க்க வந்து ஒரு மாங்க் மாதிரி இருந்தாலும் 40ல் இன்னொரு காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு நம்ம பத்மஸ்ரீ, அர்ஜுனா அவார்டி, 10 times நேஷனல் சாம்பியன் and the poster boy of Indian table tennis. We wish him all the very best in the upcoming Commonwealth Championship or Commonwealth Games. Commonwealth Games in Birmingham. And I'm sure there are a few gold medals just around the corner. Wish you all the very best, Sharath. Thank you, sir. Thanks for being on our show. It was inspiring, and I hope all the budding young TT players of this country watch this interview, and I'm sure there are many takeaways for you. Thank you.